நன்றி, வணக்கம். நேற்றைய சன்ரைஸ் செய்திகள் வருகின்றது. நேற்றைய திங்களுக்கான செய்திகள் இலக்கியம் இருக்கு. செவ்வாய் இரவு வரைக்கும் தேடினேன் காணம். பொறிச்சொல்லுக்குள்ள போட்டுக்கிறார் செய்திகளை. நன்றி, வணக்கம். இலக்கியம் தாங்க, இலக்கியத்தை திங்கள் பொழுதுக்கான செய்திகள் வருகின்றார் நகுலவதி தலைத்தவன் அவர்கள். வணக்கம். இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 255 நகுலவதி தில்லை தேவன். லண்டன் டென்மார்க் செய்திகள். நொட்டிங்ஹாம் பகுதியில் டிராம் மற்றும் பேருந்து மோதியதில் பயணிகள் காயம் அடைந்தனர். சென்ற வியாழன் அன்று 3:53 மணியளவில் டிராம் நிறுத்தத்தில் கவிழ்ந்து விழுந்ததால் 36 இலக்கமுடைய பேருந்து சேதமடைந்தது. நேற்றைய தினம், அதாவது 22/2 அன்று ஞாயிற்றுக்கிழமை கத்திக்குத்து விம்பிள்டனில் நடந்தது. அதில் 40 வயதுடைய இளைஞர் ஒருவர் உடனடியாக இறந்திருக்கிறார். அந்த கத்திக்குத்து ஐமிச்சத்தின் பேரில் 30 வயதுடைய ஒரு நபரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். ஸ்பெயினில் இருந்து கிளாஸ்கோ ஸ்காட்லாந்துக்கு வந்த ஜெட் விமானம் ஒன்று இடையிலே தரை இறக்கம் செய்யப்பட்டது. பிரிஸ்டல் என்ற இடத்தில் தரை இறங்கியது. காரணம், 19/2/26 அன்று அந்த விமானத்தில் வந்த பயணி ஒருவருக்கு மருத்துவ உதவி அது உடனடியாக தேவைப்பட்டதற்காக இது பாதையை மாற்றி விமானம் பிரிஸ்டலில் தரை இறக்கப்பட்டு பயணி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இங்கிலாந்தில் புழக்கத்தில் உள்ள பணத்தாள்கள் 5, 10, 20, 50 ரூபாய் தாள்கள் பல போலியானவை இப்போது மக்கள் மத்தியிலும் அங்காடிகளிலும் சென்று கொண்டிருப்பதாக போலீஸ் அதாவது காவல்துறையினர் மக்களை கவனமாக இருக்கும்படி கூடியிருக்கிறார்கள். அதாவது பல வித்தியாசங்கள் இந்த பணத்தாளில் இருப்பதாகவும் அதை சரிவாக நிமித்தி பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கும் இலக்கங்களோ எழுத்துக்களோ மாறுபடக்கூடியவை என்றும் அது பல வித்தியாசங்கள் உடையதாக இருப்பதால் மக்கள் அவதானமாக இருக்கும்படி காவல்துறையினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 30க்கு மேற்பட்ட புகார்கள் இந்த பொய்த்தாள்களை கொடுத்து மக்கள் ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். மேலும் கோவிட் காலத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு படிக்கும் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு கட்டிய பணத்திலை திருப்பி தருமாறு வழக்குகள் தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கின் முடிவின்படி இப்போது கோவிட் காலத்தில் நேரடியாக வகுப்புகள் நடைபெறாமல் இணையதளம் மூலம் நடைபெற்றதால் அந்த பணத்தை தரும்படி மாணவர்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்தார்கள். இப்போது நீதிமன்றம் அவர்களின் பேரில் UCL, அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன், இப்போது 2 மில்லியன் பவுண்ட்களை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளது. சுமார் 6500 மாணவர்கள் இந்த முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். மான்செஸ்டரில் பிரிட்டன் முதல் ஆதரவாளர்களும் எதிர் ஆர்ப்பாட்டக்காரர்களும் ஈடுபட்டிருந்த வேளையில் பலர் குற்றம் செயல்களில் ஈடுபட்டதினால் 11 பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறையினர். இங்கிலாந்தில் உள்ள 1 மணி நேரத்தில் 30 அங்காடிகள் அதிரடியாக மூடப்பட்டன. இந்த மனித வளாகம் இடிப்பு செய்வதற்காக லிவிங்ஸ்டன் என்ற வணிக தளாகத்தை 30 அங்காடிகள் மூடப்பட்டு அந்த இடத்தில் பூங்காவோ அல்லது குடியிருப்பு வளாகம் அமைக்க உள்ளூர் நிர்வாகம் முடிவு செய்து திட்டமிடப்பட்டு இருப்பதாக உடனடியாக இந்த அங்காடிகள் மூடப்பட்டன.
லண்டனில் கீத்ரூ, கெட்விக் ஆகிய விமான நிலையங்களில் மணிக்கு 50 மைல் வேகத்தில் சென்ற வீசிய பலத்த காற்றினால் தரைவழிப்பாதை, விமான பாதைகள் அதாவது போக்குவரத்துகள் தடைப்பட்டதினால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன, தாமதமாகியிருக்கின்றன. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையத்தில் இருக்கிறார்கள். கெர்னாடோ புயல் கடற்கரை ஓரங்களில் வெள்ள அபாயம் இருப்பதனால் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. டென்மார்க் செய்தி. டென்மார்க் நகரில் வீதி சாலைகளில் சிகப்பு விளக்குகள் பொருத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இது வௌவால் பூச்சிகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவும் என்றும், மின்சார செலவு குறைவாக இருக்கும் என்றும், மற்றது மனிதர்களுக்கு நித்திரைக்கு சிகப்பு விளக்கு அமைதியானதாகவும் என்று புதுவிதமாக சாலைகளில் சிவப்பு நிற விளக்குகளை பூட்டிக் கொண்டு வருகிறார்கள். டென்மார்க் மன்னர் பெரடிக்சன் அவர்களும் இளவரசி மேரி அவர்களும் கடந்த புதனன்று கிரீன்லாந்துக்கு சென்றிருக்கிறார். மன்னர் அவர் பதவியேற்று இது 3வது முறை பயணமாக கிரீன்லாந்து சென்றிருக்கிறார்கள். டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த கிரீன்லாந்து. 1979ஆம் ஆண்டு கிரீன்லாந்து சுய ஆட்சியை அடைந்திருக்கிறது. அங்கு அப்போது நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு கிரீன்லாந்து சுய ஆட்சி பெற்று தன்னாட்சி பிரதேசமாகவும் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தின்படி அங்கிருக்கிற மக்களே அவர்களுக்கு சுதந்திரம் பெறும் முடிவினை அவர்களாகவே எடுப்பார்கள் என்றும், அவர்கள் விரும்பினால் அதை செய்யலாம் என்றும் சட்டம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நவுலவதி தில்லைத்தேவன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். காலை வணக்கம். உரிய இடத்துல செய்திகளை போட்டிங்கன்னா எனக்கு இலகுவாக இருக்கும் போடுவதற்கு. எல்லாம் தேடினேன் சன்ரைஸ் செய்திகளுக்குள்ள. செல்வியா கடை மட்டும்தான் அதுக்குள்ள உட்கார்ந்துருந்தேன். இப்பொழுது பொருட்சொல்லுக்குள் போட்டதாக தகவல். ஒரு இடத்துல போடுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். செய்திகள் பக்கம் தட்டு கொடுத்து தாருங்க. நவுலதி தில்லைத்தேவன் நம்முடைய இங்கிலாந்து செய்தியும் டென்மார்க் செய்தியும் மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லா இதுலையும் அவர் கவனித்து தந்திருந்தார். பஸ்ஸில் ஆக்சிடென்ட் நடந்ததை பற்றி சொல்லியிருந்தார். கத்தி குத்து பள்ளிக்கூட பிள்ளை பார்த்தோன்னா வயது குறைந்த ஒரு பிள்ளை கத்தி குத்தி இருக்கு அந்த பிள்ளை, அதையும் சொல்லியிருந்தார். மற்றது இந்த பழங்கள் எல்லாம் 5, 10, 20 அந்த நோட்டுகளை கள்ள நோட்டுகளை அடித்து வைத்திருந்தார். அதுக்கு கவனமாக இருக்கும்படி சொல்லியிருந்தார். அடுத்தது டென்மார்க்கில் இந்த சிவப்பு விளக்குகளை பொருத்த வேணும். ஏனென்றால் அதால் அந்த பூச்சிகள் அதற்கு நல்ல என்றும் மக்களுக்கு அது நித்திரை உள்ள சுகமாக இருக்கும் என்றும், மற்ற அங்கத்தில் ராஜாவின் ராணியும் அரசனும் கிரீன்லாந்துக்கு போயிருக்கிறார்கள் என்றும் மிக சிறப்பாக சொல்லியிருந்தார். நல்ல செய்திகளாக இருந்தால் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்களை குறிக்கொள்வோம். நவுலதி தில்லைத்தேவன் உங்களுக்கு நன்றி, வணக்கம். ஜெயம்லர் ஜெயம். வாருங்கள். ஆமாம், ரெண்டு நாட்டு செய்திகளை நானும் அறிந்து கொண்டிருந்தேன். அவருக்கு சிறப்பான வாழ்த்துகள். தேடி எடுத்து 2 செய்திகளையும் சொன்னதுக்கு. பட் அந்த கொரோனா காலத்துல ஒரு சொல்லியிருந்தார், அந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு அந்த காசு அது மட்டும் இல்ல, இங்க கொடுத்தவங்க என்ன எங்களுக்கு சோஃபியாக்கெல்லாம் 2000 ரூபாய் வந்தது அந்த காசு. திடீரெண்டு போட்டவங்க அதுக்கு அப்புறம் தெரியுமே இதால அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி. அந்த கொரோனா காலத்துல வீட்டே இருந்தா படிச்சது வீட்டு இருந்தபடியால் அந்த காசு திருப்பி கொடுத்தவங்க. ஆனா உங்க லண்டன்ல இன்னும் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். கடையில கொடுத்த 50,000 பிளஸ் 10,000 அதோட பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கலாம். யூனிவர்சிட்டிக்குன்னு சொல்லி வாங்கினாங்க. அப்ப அந்த காசை திருப்பி கொடுத்துருக்கலாம் பிள்ளைகளுக்கு. இவர்கள் கடை வாங்கினது, சாமத்தை எப்படி செய்தது, கல்யாணம் எப்படி செய்தது, வாகனங்கள் வாங்கினதுமா இங்க கொடுத்தது. இங்க உடனே அது அடுத்த வருஷம் இல்ல பிள்ளைகளுக்கு கொடுத்தது இல்ல, அந்த கடையில கொடுத்த ஆக்கள் சிலர் செய்து விட்ட கேவலமான வேலையில எல்லாம் பிடிபட்டெல்லாம் இருக்கணும். இல்ல அது சொல்றேன். இப்ப அவ பிள்ளைகளுக்கு கொடுக்கல. இப்ப உங்களோட நாட்டுல இப்ப அதான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும்.
அந்த பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, கொடுக்காததுக்கு தேவையில்லாம கொடுத்துருக்கணும் கடைக்காரருக்கு. அதான் கிடைக்கா போனது. இப்ப ஒரு மாத்திரம்தான் கொடுக்க ஓமன் இருக்குது. இனிமேட்ட யூனிவர்சிட்டி எல்லாம் கொடுக்கத்தான் வேணும். எங்களுக்கு நாடு ஃபுல்லாவே உடனே கொடுத்துட்டாங்கல்ல அந்த காசு. 2 வருஷத்துக்குள்ளேயே கொடுத்துட்டாங்களா? அந்த கொரோனா முடியும் முதலே அந்த காசு பிள்ளைகள் வரையிலன்னொன்னு அந்த எல்லாம் கொடுத்தாச்சு. அது கொடுத்தாச்சு. இது வழக்கு போட்டுதான் இது வழக்கில தீர்ப்பு வந்தது. இனி மற்ற மிச்சங்களும் நடக்கும். இனி இதை பார்த்தேன். கவி தலைப்பு சாரி சொல்லுங்க. இல்ல கட்டாயமா அது கொடுக்கணும். என்ன அது காசு இந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அது. அதுவும் யூனிவர்சிட்டி பிள்ளை தாங்கள் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டுற காசு. உண்மைதான். அதுபடியா அது கட்டாயம் கொடுக்கணும். நாளை கவித்தலைப்பு வரமாகும் வாய்ப்புகளே அதுக்குள்ள போட்டிருக்கு உறவுகளுக்குள்ள. வரமாகும் வாய்ப்புகளே இலக்கியமும் ஜெயந்தங்கராஜ் அவர்கள் இது வாய்ப்புகள் தான் கிடக்குது. ஏதோ வாய்ப்பு என்னவோ வாய்ப்பு. சரி, வரமாகும் வாய்ப்புகளே. யோகாசனம் ஒரு வரம், எங்களுக்கு உறவுகள் ஒரு வரம், அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கு தானே. சொன்னா மீண்டும் வணக்கம். இன்றைக்கு ஒரே ஒருத்தர் தான் சன்ரைஸ் நியூஸுக்குரியவராக இருந்தாரோ? இல்லை, செவ்வாய்க்கிழமை நேற்று செல்வியா கடை நேற்று போட்டுட்டேன். சரி, இவரை எல்லா இடமும் தேடி தெரிஞ்சு இன்றைக்கு தான் பிடிச்சது, வேறு அதுக்குள்ளேயே போட்டுக்கிறாரு, பிடிச்சாச்சு. அது யூனிவர்சிட்டி ரீஃபண்டபிள் அந்த ஃபீ கொடுப்பதாக ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் நிச்சயித்து கொடுப்பதாக இருந்தது. அது எந்த அளவு அந்த செய்தி சரியோ நான் அறியேன். நானும் இப்போதுதான் கேள்விப்பட்டேன். இந்த சன்ரைஸ் நியூஸ் என்பது எந்த ஒரு வானொலிக்கும் குறைவான அந்த செய்தி வாசிப்பு அமைந்ததாக இல்லை. எனவே திறம்பட வாசிப்பில் அமைந்த ஒரு செய்தி அறிக்கை அந்த சன்ரைஸில் அமையப்பெற்றது. எனவே சற்று வாசிப்பதில் கொஞ்சம் கவனம் எடுத்தால் சிறப்பு என்பது என் கருத்து. குறை நினைக்க வேண்டாம். எனவே சற்று பயிற்சி எடுத்து சற்று நாள் வாசிப்பது எல்லோருக்கும் நல்லதாக அமையும் என்பதையும் ஒரு ஒரு சகோதரனாக இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். குறை கொள்ள வேண்டாம், முறை காண்க. அல்லது வாசித்தீர்கள், செய்தியை தந்தீர்கள். இரு நாட்டு செய்திகளையும் ஒரே நேரத்தில் கேட்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா. நன்றி, நன்றியா. வணக்கம் மாணி. நானும் நகுலவதி அவர்களுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பு, உன்னிப்பாக செய்திகளை கேட்டுக்கொள்ளுங்கள். மிக சிறப்பு. நன்றி, வணக்கம். வெள்ளிக்கிழமை எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம். கேள்வியோட வருவார். நன்றி, வணக்கம். இனிய வணக்கம் வாணிமோகன். வாங்க, வணக்கம். நானும் நகுலவதி இந்த செய்திகளை கேட்டிருந்தேன். மிக சிறப்பாக நல்ல உற்சாகமாக வாசிக்கிறார். வாழ்த்துக்கள் முதலில். ஆனால் அதே உற்சாகம் கீழே வரைக்குள்ள கொஞ்சம் குறைகிற போல ஒரு உணர்வு இருந்தது. சில நேரம் களைப்போ அதில் அந்த நேரங்கள்ல தெரியவில்லை. இருந்தாலும் மிக சிறப்பான ஒரு செய்திகள், நல்ல தேடல். அவருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அதாவது 2 நாட்டு செய்திகளையும் அழகாக கொண்டு வந்திருந்தார். என்று கேட்கக்கூடியதாக இருந்தது. அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சமகால இலக்கிய நேரத்துக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம்.